சுபகாரியம் பேச வந்திருக்கிறோம். எல்லாம் சுபமா முடியணும். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லட்ச லட்சமா கொண்டு வரணும்னு நினைக்கல, ஆனா பொண்ணு லட்சணமா இருக்கணும்னு பையன் நினைக்கிறான். நல்லாவே பேசுறீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. பொண்ணு BA வரைக்கும் படிச்சு பாஸ் பண்ணி இருக்கு, நல்ல மார்க்கும் வாங்கி இருக்கு. ஐயா, அவ மார்க் வாங்கினதோ பாஸ் பண்ணதோ முக்கியம் இல்ல, அவளோட பாஸ்புக்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிறது தான் முக்கியம். அம்மா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு படிச்சுட்டு சொல்லிட்டீங்கன்னா நல்லது. பொண்ணு படிச்சவ, வாழ்க்கை பூராவும் நல்ல புடவை, பவுடர், கிரீம்னு நிறைய செலவு இருக்கு. அதனால 50,000 ரூபாய் ரொக்கம், 50 பவன் நகை போட்டுடுங்க. பையனுக்கு மாருதி காரனா உசுறு, அத ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. மாடு விலை அதிகமா இருக்க. என்னது? இல்ல, மாருதி கார் விலையும் அதிகம், நீங்க கேக்குற ரொக்கமும் அதிகம். கொஞ்சம் இறங்கி வாங்க. 50,000 பெருசா நினைக்கிறீங்க. உங்க பொண்ணுக்கு இப்ப 20 வயசு. இன்னும் குறைஞ்சது 50 வருஷம் எங்க வீட்டுல வாழ போறா. அது வரைக்கும் எவ்வளவு செலவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க, உங்க பையனுக்கு 50 வயசு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அவன் 20 வருஷம் தான் இருப்பா, செலவும் குறையும் உங்களுக்கு. நீ யாரையா குறுக்க பேசுறதுக்கு? அவர் வேற யாரும் இல்லைங்க, எங்க உறவுக்காரரு, வெள்ளாங்குளம் கிராமத்து நாட்டாமக்காரரா, அதான் நக்கலா பேசுறாரு. ஏன் வயவடான்னு பேசுறீங்க? முடியுமா முடியாதான்னு பளிச்சுன்னு சொல்லிடுங்க. அம்மா, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா. ஊருக்கு போய் தபால் போடுறோம், எந்திரிங்க. கொஞ்சம் என்னம்மா 37 ரூபாய் 50 பைசா? இப்ப நீங்க சாப்பிட்டீங்களே, அதுக்கு பில். கலா, நீங்க சும்மா இருங்கப்பா. சம்மந்தம் பேசி முடிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீட்டுல சாப்பாடு ஃப்ரீ. வெட்டியா பேசிட்டு போறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இது சம்மந்தம் இல்ல. ஏன் சார், நீங்க வாங்கி கொடுக்க போற புடவைக்கும் பூவுக்கும் கணக்கு போட்டு காசு கேக்குறீங்களே, கழுத்துல உங்க தாலிய சுமந்து, நைட்ல உங்களை சுமந்து, வயிற்றுல உங்க வாரிச சுமந்து, வாழ்க்கை பூராவும் சுமதாங்கியாவே இருக்கிற நாங்க ஒவ்வொரு சுமைக்கும் நாங்க கணக்கு போட்டு காசு கேட்க ஆரம்பிச்சுட்டா நீங்க என்ன ஆவீங்க? பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமாங்கிற பேர்ல அவளுக்கு உடம்புல ஊனம் இருக்கான்னு சோதனை போடுறீங்களே, உங்களுக்கு ஆன்மை இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு நாங்க கேட்க ஆரம்பிச்சுட்டா நீங்க என்ன ஆவீங்க? வீட்டை விட்டு கிளம்பும் போது பொண்ணு பார்க்க போறோம்னு நினைச்சு கிளம்புங்க, மாடு பிடிக்க போறோம்னு நினைச்சு கிளம்பாதீங்க. தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? தங்கவேலு வாத்தியார் மகளா கொக்கான கலா கொன்னுட்ட. உன்ன மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் பேச ஆரம்பிச்சா இந்த பொண்டாட்டி சொத்திலேயே பொழைக்கணும்னு எண்ண உள்ள பயல்களுக்கெல்லாம் புத்தி வரும். கலா, என்னம்மா இப்படி பேசிட்ட? அப்பா 8வது வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவனுக்கும் ஒரு ரேட் வச்சிருக்கான். எனக்கு படிப்பை வச்சுட்டு பணம் கேட்கிற மாப்பிளைய விட உழைப்ப நம்பி பணம் சம்பாதிக்கிற மாப்பிளையா பாருங்கப்பா. கலா, சம்பந்தம் பேசி முடிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீட்டுல சாப்பாடு ஃப்ரீன்னு சொன்னில்ல, நீ போட்ட சாப்பாட்டை நான் ஃப்ரீயாவே ஏத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க நாட்டாம? இதுவரைக்கும் என் மூத்த பேர முத்தையா கலப்பைக்கு தான் சொந்தக்காரனா இருந்தான், இனிமே கலாவுக்கும் சொந்தக்காரனாக போறான். நிஜமாவா சொல்றீங்க நாட்டாம? கலா, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தாப்பா. வாத்தியாரியா, வழக்கமா பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் வருவான். ஆமா. இப்ப இதுல ஒரு அதிசயம் பாருங்க, பொண்ணு மாப்பிளைய பார்க்க வந்துகிட்டு இருக்கு. நம்ம கலா இருக்குது. ஐயோ, நம்ம கலா மாடு ஓடியா மாடு.
ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றி தம்பி, கடவுள் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்தினீங்க. அவனுக்கு ஏங்க நன்றி சொல்றீங்க? அவன் தானே உங்க பொண்ணை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்த போறான். என்ன சொல்றீங்க? அவன் தாங்க என் மூத்த பேர முத்தையா. அப்படியா? எனக்கு எதுக்கு தாத்தா இப்ப கல்யாணம்? இந்த வயசுல நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன்னை கவனிக்கிறதுக்குன்னு ஒருத்தி வேணாமா? என்ன கவனிக்கதான் நீ இருக்கிய? வேலைக்கு சோறு பொங்கி போடுற, தலைக்கு தண்ணி ஊத்துற, சமயத்துல ஈரு பெண்கள்லாம் எடுக்கிற, அது மட்டுமா? அது வரைக்கும் தானே உனக்கு உதவியா நான் இருக்க முடியும். இந்த வர முத்தையா, என் கோட்டா முடிகிற காலம் வந்தாச்சு. இனியும் உன்னையும் உன் தம்பியும் காப்பாத்திக்கிட்டு இருக்க என்னால முடியவே முடியாது. காலாகாலத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம் பேத்திகளை என் கண்கூர பார்க்க வேணாமாடா? ஏன் தாத்தா அழுகிற மாதிரி பேசுறீங்க? நான் அழலடா, அழல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. முத்தையா, இப்ப தாண்டா என் மனசு நிம்மதியாச்சு. அப்படின்னா ஒண்ணு செய். படிச்சுட்டு வெட்டியா கோயம்புத்தூர்ல சுத்திக்கிட்டு இருக்கானே உன் தம்பி, அவனை கையோட அழைச்சுக்கிட்டு வா. 2 பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். ஒரே பொண்ணா? ஒரே பொண்ணா? ஒரே மேடையில 2 பொண்ணு. மாமு, இன்னைக்கு யார் முகத்துல மூச்சேன்னு தெரியல. செத்த சாவலை வச்சு 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். புறப்படுவோம். இரு, ஏதாவது ஒரு சாவுகராய்க்கு வருவான். இன்னொரு 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டா ஒரு வாரத்துக்கு கவலையே இல்லை. மாமு, ஏமா பாட்டி ஒண்ணு வருது, போட்டு தாக்கு. ஐயோ, சேவல் போச்சு. ஐயோ, 500 ரூபாய் சண்டை சாவலை ஏத்துக்கோ. முடியா? என்னையா நானா கொன்ன? ஏண்டா சேவல பைக் ஏத்தி கொண்டு இல்லாம நானா கொன்னு கேக்குறேன். அடிச்சு நோக்குங்கடா. இந்தாப்பா, அந்த ஆளு சண்டை சாவன்றான், நீ பைக் ஏத்து கொண்டுட்ட. 400 ரூபாய் கொடுத்துருப்பான். 400 ரூபாயா? இருக்கா? அட பாவிகளா! ஏயா சண்டை சேவலுங்கிறீங்க, 400 ரூபாய் கேக்குறீங்க? 700 ரூபாய் கேளுங்கய்யா. 700 ரூபாயா? 7 பைசா கூட தர முடியாது. தர முடியாது? தரவே முடியாத. நாம அடிக்க வேண்டிய அடியெல்லாம் அவன் அடிச்சிட்டு இருக்கான். எப்படியோ நமக்கு காசு வந்தா சரி. தம்பி, ரொம்ப அடிச்சுட்டேன்னா? போன நீ அடிச்ச அடியில கடவாப்புள்ள 2 ஆடுது. இங்க பரவாயில்ல. இல்லன்னா அவங்க கிட்ட தப்பிக்க முடியாது தம்பி. என்னடா மரத்துக்கு பின்னாடி போனானுங்க, ஆளையே காணா. ஏயா கம்பவுண்ட்ர, நாம என்ன பாவம் செஞ்சோமா தெரியல, இந்த கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்னாலே அவன் அடிக்க வரான். அது விட்டுமா, நேத்து ஒருத்தன் நிரோத்துக்கிட்டு வந்தான். ஆஹா, இவன் ஒருத்தனாவது திருந்துட்டானேன்னு சொல்லி நான் 2 நிரோத்து கொடுத்தேன். அதை வாங்கியவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? பழல் ஊதி பறக்க விட்டா. அடப்பாவிகளா! வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. இந்த கிராமத்துல யாருமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களாமே. ஆமாங்க. அதனால நான் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு பண்ணிக்க போறீங்க? அதுக்கு முன்னால கவலையே படாத, 2 கிலோ அரிசி 60 ரூபாய் தானே, தந்துடுறேன். அது இல்லீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதனால உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கையாலேயே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உன்னை செருப்பாலே அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என் புருஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி கண்டவனெல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேட்பானா? சுமதியம்மா,
உங்க புருஷன் இப்ப எங்க இருக்காரு? ஏன் அவரை விட்டு பிரிஞ்சீங்க? அது ஏன்பா கேக்குற? அது ஒரு பெரிய கதை. இந்த ஹோட்டல்ல யாரு ரூம் எடுத்து தங்கினாலும் அவங்களுக்கு நான் தான் மாலிஷ் போடுறது வழக்கம். சார், நம்ம காட்பாடி ஊரு இருக்கே, அது மாதிரி ஊரு வரவே வராது சார். அருமையான ஊரு. ஐயோ வலிக்குதியா? இருங்க சார், இருங்க. என்ன மண்ட ஓட்டுல இறங்க வேண்டாமா? அடாடாடா அடாடாடாடா, பாடியாது இது மாதிரி இந்தியாவுல பாடியை நான் பார்த்ததே இல்ல சார். தாரா சிங் பாடி மாதிரி ரொம்ப பிரமாதம். அடேங்க அப்பா, இந்த இடத்துலயே 1 கிலோ என்ன பிடிக்கும் போல இருக்கே. ஆஹா ஆஹா ஆஹா. ஏன் சார், இந்த ஊருக்கு எதுக்காக வந்தீங்க? ஒரு பொண்ணு கிடைக்குமா உங்க பையன் கல்யாணத்துக்கு? எனக்கியா? உங்களுக்கா? ஏற்பாடு பண்றேன். முதல்ல மாலிஷ் போட்டதுக்கு பணத்தை எடுங்க. இந்த 2 ரூபாய் ஜாஸ்தியா? ஜாஸ்தியா? ஏன் சார், ஷூவுக்கு பாலிஷ் போட்டாலே 5 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் உங்க உடம்புக்கு மாலிஷ் போட்டிருக்கேன், அதுவும் தாரா சிங் உடம்புக்கு 20 ரூபாய் கொடுங்க சார். ஏண்டா மாலிஷ் போட்டா மாமாவா? மூஞ்சிய பாரு, லாரி டயர்ல மாட்டின அலுமினிய பாத்திரம் மாதிரி இவ்வளவு நெளிவு. உடம்ப பாரு, சுடுகாட்டுல எரியும் போது சூடு தாங்காம எந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு உடம்பு. இந்த உடம்புக்கு நாங்க மாலிஷ் போடணும். 2 ரூபாய் ஜாஸ்தியா? 2 விரல வச்சு முறுக்குன்னு விழா எலும்பு காணாம போகும். 3 விரல வச்சு முறுக்குன்னு முதுகு எலும்பு காணாம போகும். 5 விரல வச்சு அமுக்குனா நீயே காணாம போவ. ஏ குதிட்டா குளிடா. இவர் பாடுறாரு, நான் கேக்குறேன். யோ, இந்த லாட்ஜே வேணாம் ஐயா, என்ன போட்டு அடிக்கிறான் ஐயா. பழையபடி ஆரம்பிச்ச உன் வேலைய, இதுக்கு தான் உன்னை உள்ளே விடுறதில்ல. யோ, புடிச்சு இழுத்துருவா இந்த ஆளை. யோ, அவர் இல்லையா, அவர் ரூம்ல தங்கி இருக்காரு, இந்த ஆளை புடிச்சு இழுத்துருவாயா? ஏய் காட்பாடி, உன்னை இரு. யோ, ஏயா தடுமாறுறீங்க? இதுதான் என் வீடு. மா, என்னங்க? இந்த பாருங்க, உங்க வீட்டுக்கார் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அடிக்கடி குடிச்சிட்டு வந்து லாட்ஜ்ல தகராறு பண்றாரு. இதனால எங்க பிசினஸே ரொம்ப பாதிக்குது. இனிமே இது மாதிரி பண்ணாருன்னா நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். சொல்லிட்டு போறதுதான் வந்தோம், ஜாக்கிரதை. வாயா. பெரிய லாட்ஜ். குடிச்சிட்டு மானத்தை வாங்குறீங்கன்னு சொல்றேன். உங்ககிட்ட காசு தான் வாங்க முடியல, மானத்தையாவது வாங்குறேன். ஐயோ, பைய தூக்கிட்டு போறான். மாலிஷ் இது சி போலீஸ். ஏங்க, பை இங்க இருக்கு. பை இங்க இருக்கு. வர வர உங்க அட்டகாசம் தாங்க முடியல. ஒண்ணு குடிச்சிட்டு அடிக்கிறீங்க, இல்லன்னா அடிச்சிட்டு குடிக்கிறீங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் கழுத்தை நீட்டியா இருக்க மாட்டேன். நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? உங்க அப்பா என்ன சொன்னா? அண்ணா சமாதிக்கு பின்னால் 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னா தண்ணியில நம்பிட்டேன். போத தெளிஞ்சு போய் பார்த்தா அண்ணா சமாதிக்கு பின்னால 1000 ஏக்கர் நிலமே இல்ல, கடல் தண்ணி தான் இருக்கு. ஃப்ராட் ஃபாதர். அனாவசியமா எங்க அப்பா இழுக்காதீங்க. உங்க அப்பாவை தான் எடுக்க முடியும், உங்க அம்மா இழுத்தா தப்பு. இங்க பாருங்க, இனிமே நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது. விவாகரத்து பண்ணிருவீங்களா? இல்ல, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன். அப்பவாது உங்களுக்கு புத்தி வருதான்னு பாக்கிறேன். ஆயிரம் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் வேலி மாதிரி. அது இல்லன்னா இப்படி கண்ட மாடுங்கள்லாம் நுழையுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சேர்ந்துட வேண்டியதானே? நானா சேர மாட்டேங்கிறேன், அந்த ஆளு திருந்த மாட்டேங்கிறானே. எனக்கு வேணும் வேணும் ஆசை வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன திருவிளையாடல் படம் பாத்தியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட? அதான் தினமும் காதல் பண்றோமே. நான் அது சொல்லல. எங்க வீட்டுல நான் எப்பவுமே காய்கறி வெட்டினதே இல்ல. அப்புறம் அம்மி அரைச்சதே இல்ல. அப்புறம் குழம்பு வச்சதே இல்ல. அப்ப நீ பொம்பளையாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. என்னது? பின்ன பொம்பளைங்களுக்கு தெரிய வேண்டிய எந்த வேலையும் உனக்கு தெரியலையே. என்ன சத்தம்? ஐயோ, என்ன ரத்தம்? ஐயோ, புள்ள அழுவுதே. டேய், அழுவும்படியா என்னடா செஞ்ச? தாத்தா, நான் ஒண்ணும் பண்ணல தாத்தா. காய வெட்டுறேன், கைய வெட்டிக்கிட்டா ரத்த குழம்புதான். வாய மூடுற ராஸ்கோல். அம்மா, நீ எந்திரி, நான் சமையல் பண்றேன். நீங்க சும்மா இருக்கு தாத்தா. பொதி மாடு மாதிரி 2 மருமகளை வச்சு நீங்க சமைச்சீங்கன்னாக்க ஊர்ல இருக்கவன் காரி துப்புவான். காரி துப்புறா தும்முறான். அத பத்தி எனக்கு என்னடா? விலகு, சும்மா சமையல் பண்றேன். நீங்க சும்மா இருங்க. 20 வருஷமா நீங்க சமைச்சது போதும், வாங்க முதல்ல. மகாலு, ஏன் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க? இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா நான் என்ன பண்றது? இன்னும் 3
மூளை இருக்குல்ல, ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு அழுங்க. அட யாரா இவ? ஏன் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் உங்க தாலி கட்டின பொண்டாட்டி. நான் அத சொல்லல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுகுற? ஆமா, படிச்சவங்களாச்சே பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு தான் உங்களுக்கு வாக்குப்பட்டேன். இப்படி பட்டிக்காட்டுல இருக்க போறேன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு கழுத்து நீட்டிருக்கவே மாட்டேன். நீ இப்படி பட்டணம் உயிரிழப்புன்னு தெரிஞ்சதா நானும் உங்க கழுத்துல தாலி கட்டிக்கவே மாட்டேன். நான் ஒண்ணு உங்க மேல விழுந்து என்ன கட்டிக்கங்கன்னு கெஞ்சல. இப்ப என்ன பட்டணத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? அறிவு இருக்கு அவனுக்கு? நான் படிச்சது விவசாயத்தை பத்தி. பட்டணத்துல எங்க போய் விவசாயம் பண்ண முடியும்? இதுக்கு தான் படிச்ச புத்திசாலி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். எனக்கா புத்திசாலி தானே இல்ல நீங்க? எனக்கா புத்திசாலி தானே இல்ல நீங்க? இருங்க, என் டங்கு பெட்டியில புத்திசாலி தானே நிறைய வச்சிருக்கேன். நீங்க இங்க இருங்க, கொண்டு வரேன். ட்ரங்கு புட்டியில புத்திசாலித்தனம் வச்சிருக்காளா? கொலுசு இதுல என்ன இருக்கு? நான் ஆட்டி பாருங்க. குடி இப்படி. சத்தம் வரலையே. அதுதான் புத்திசாலித்தனம். நல்லா இருக்கும் உன் புத்திசாலித்தனம். பார்வதி அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா ஆவுன்னா பார்வதிக்கான்னு புராணம் படம் ஆரம்பிச்சிருக்கிய. யார் எவ? பார்வதி அக்கா பட்டணத்துல பெரிய ஆபீசர். அவங்க எங்க ஊருக்கு வந்தா பெரிய கப்பல் மாதிரி வண்டியில வருவாங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? இந்தா, இது உனக்கு, இது உனக்கு. இந்தா வரேன்க்கா. போச்சுக்கா. பார்வதிக்கா எப்ப வந்தீங்க? மகாலட்சுமியா? நாளைக்கு தான் வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா பாக்க வந்தீங்களா? அது சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? சீ போங்கா. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு இல்லாமல என்னக்கா வெறும் கொலுசா? இதுல ஒரு சூட்சமா இருக்கே. என்ன இதுல சத்தம் வருது? நீ ஆட்டு. இதுல சத்தம் வரலையே. ஐயோ, எப்படி சத்தம் வருது? இப்படித்தான். ஓஹோ, உன்ன சத்தம் வரல, உன்ன சத்தம் வருது. வாழ்க்கையில எல்லாருமே சிரிக்கிறது இல்லையே. தமாஷா இருக்கு. மூணாவது படிச்ச பார்வதி அக்காவே இவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்க போது நீங்களும் பெரிய ஆபீசரா இருந்திருக்கலாமே. ஆமா, நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? பிஎஸ்சி. அப்படின்னா அது எத்தனை கிளாஸ்? 15 கிளாஸ். அப்பா 15 கிளாஸா? அப்ப நீங்க பெரிய ஆபீசரா இருக்கணுமே. இத பாரு, நீ எதுக்கு அடி போறேன்னு தெரியும். நீ என்னதான் சொன்னாலும் எங்க தாத்தாவையும் அண்ணனையும் விட்டு நான் பட்டணத்துக்கு வரமாட்டேன். சமப்படு. செம்ம மூட்ல இருக்கானா? மூடா கூடா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றபடி கேட்டாதான் நீங்க சொல்றபடி நான் கேட்பேன்.